ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருப்போம். நமக்கு வந்து அந்த பிளான் பண்ணும்போது நமக்கு அது சக்ஸஸ் ஆகாமல் கொஞ்சம் வருடங்கள் மாதங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்னென்னவோ ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட வீட்டில் நம்மளோட சமையலில் நம்மளோட அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹர்ப் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு மூலிகை தான். ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் அதோட வேல்யூ தெரியாததுனால, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாததுனால நமக்கு வந்து சில ப்ராப்ளங்கள் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு திடீர்னு அந்த பிரச்சனை என்னன்னு தெரிய வரும்போது நம்ம இந்த மாதிரி மூலிகைகளை நம்ம வீட்டிலையே இருக்கிற மூலிகைகளை பயன்படுத்தி அதை நம்ம சரி பண்ணலாம். அதை எப்படி நம்ம சரி பண்ணி நம்ம கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து அது என்ன பொருள், அதை எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சில பொருட்கள் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா, நம்ம அதோட வேல்யூவே நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ முருங்கைக்கீரை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம ஏரியாவில் நம்ம ஊர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் முருங்கை மரம் இருக்கும். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஈஸியாக விலை மலிவாக ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரையும் கூட. ஆனால் பார்த்திங்கன்னா, நம்ம அதை வந்து அடிக்கடி சாப்பிடுவோமா, அதை வந்து ஒரு மூலிகையாக பயன்படுத்துவோமா, நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸுக்கு அதை பயன்படுத்துவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டோம். நிறைய பேர் முருங்கைக்கீரையை விரும்புகிறதே கிடையாது. அப்படி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். ஆனால் வந்து இதை எவ்வளோ நாள் எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட பிரச்சனைகளை வந்து நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வெந்தயம் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் PCOS PCOD. ஏன்னா வந்து இந்த PCOS PCOD இது ரெண்டுமே வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இன்னொன்று PCOS வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதனால் அவங்க ரொம்ப ஒபீஸ், அதாவது ஓவர் வெயிட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலினை வந்து இது பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி PCODன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைனால வரக்கூடியது. இதனால் அவங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கும், ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இந்த வெந்தயத்தில் நிறைய இருக்கிறதுனால உங்களால் வந்து சீக்கிரமாக உங்கள் கர்ப்பப்பையில் என்ன மாதிரியான இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி சீக்கிரமாக கருத்தரிக்கவும் இந்த வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து உங்களோட நான் சொன்ன மாதிரி பாடி ஹீட் வந்து குறையிறதுக்கு, உங்களோட டயபெட்டிஸ் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு, ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இதனால் விந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது, விந்து வந்து அளவு குறைஞ்சி போயிடுச்சு, மொட்டைலிட்டி இல்லை, இதனால எங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது, அப்போ அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ உங்களோட சுகரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஆகி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னா இந்த வெந்தயம் ஒரு பொருளே போதும். ஆனால் அதை வந்து நம்ம ப்ராப்பராக எவ்வளோ நாள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப மந்த்ஸாக நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே இதை நீங்கள் வந்து இவ்வளோதான் அப்படின்ற லிமிட்டட் டைம் பீரியட் இல்லாமல் எவ்வளோ மந்த்ஸ் எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். அதனால எந்த தப்புமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு விமனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, PCOD PCOS ப்ராப்ளம் இருக்குது, பாடி ஹீட் இருக்குது, அதாவது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது, இப்படி எது இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து இந்த வெந்தயத்தை ரெகுலராக எடுக்கணும். அதில் எவ்வளோ நாள் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து ஓவலேஷன் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து நீங்கள் இது ரெகுலராக எடுக்கணும். இதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வெந்தய டீயாகவும் எடுக்கலாம், அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ஸ்டோரி சொன்னவங்களில் நிறைய பேர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தய டீ தான். ஏன்னா இன்றைக்கி டாக்டர்ஸே வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸு சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெந்தய டீ எடுக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து டைம் இல்லை அப்படின்னா சும்மா நீங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை நல்லா சூ பண்ணி நல்லா மென்று ரசித்து சாப்பிடணும்.
கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து சூ பண்ணி அதாவது ரசித்து மென்று ருசித்து சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இல்லை என்னால் அந்த கசப்பை பேர் பண்ண முடியாது, என்னால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க அப்படியே வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி முழுங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட இன்னொரு விஷயம், இந்த வெந்தய கீரைன்னு கிடைக்கும், அது கிடைச்சாலும் அடிக்கடி சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து இந்த வெந்தயமாக இருந்தாலும் சரி, வெந்தய கீரையாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே வந்து சால்யூபிள் ஃபைபர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதோட அந்த கசப்பு தன்மை வந்து நம்மளோட யூட்ரஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட உடம்பில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ஈஸியாக அப்சார்ப் ஆகிறது இது தடுக்கும். இதனால் உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர், அதிகமாக வெயிட் போடுறது, கெட்ட கொழுப்பு தங்குறது, இது எல்லாமே குறையும். இதனால் உங்களுக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம், டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ், சுகர் வந்து ஈஸியாக பிளட்டில் வந்து அப்சார்ப் ஆகிறது இது வந்து தடுக்கும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக கன்சீவும் ஆகிடுவீங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.